மதிப்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி வரை 44 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கின்றது. அப்போ இந்த 44 நாட்கள் அப்படிங்கிறது எந்த கிரகத்துடைய பேச்சினால் நடக்கிறது? அந்த 44 நாட்களில் என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், என்ன மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ரிஷபம் ராசிக்கு 7ஆம் அதிபதியும் அண்டு 12ஆம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் வந்து ஒரு 44 நாட்கள் அமர்வார். அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு 7ஆம் அதிபதி அண்டு 12ஆம் அதிபதி. 12 அயன சயன போக விரயஸ்தானத்துக்கு அதிபதி. 7 களத்திரம் நண்பர்கள் கூட்டாளிகள் ஸ்தானத்துக்கு அதிபதி, பங்காளிகள். இந்த ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் எங்கே வர்றாரு? 6ஆம் இடம் பகைஸ்தானத்துக்கு வந்து அமர்கின்றார். அப்போ 7 அப்படிங்கிறது ஒரு நல்ல இணைப்பு, நல்ல உறவு, நல்ல அன்பு பாசத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இந்த அதிபதி 6 பகைஸ்தானத்தில் வந்து இருந்தால் இந்த 44 நாட்கள் ரிஷபராசி நண்பர்கள் உண்மையிலேயே உங்களுடைய களத்திரம் வகையில், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் எதிர்ப்புகள் கிளம்பி சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். துணைவி அல்லது துணைவியாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு எதிர்பாராத வீண் செலவுகள் அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி நல்லா இருந்தவங்க திடீர்னு சண்டை போட்டு அதனால் பிரச்சனையாகக்கூடிய நேரமும் அந்த 44 நாட்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். என்னடா நேற்று வரைக்கும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு இப்படி சண்டை வந்துருச்சு, ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லி பல வாக்கில் குழப்பத்தை தரக்கூடிய நேரமாக இருக்கும். திடீர்னு இந்த காலகட்டத்தில் நம்மளை பணம் வாங்கி கொடுக்க சொல்லி கொஞ்சம் வற்புறுத்துவாங்க. அதாவது பணம் வாங்கி கொடுக்க சொல்லி ஒரு உதவி செய்ய சொல்லி வற்புறுத்துவாங்க. அப்போ நீங்கள் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால நீங்கள் அவங்க பேர்லேயே வாங்காமல் உங்கள் பேர்லேயே வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த பணத்தை நீங்கள் போய் கேட்குற போது அதனால் உங்களுக்கு சண்டை வரும். அப்போ பணப்பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த 44 நாட்களில் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். பணத்துக்காக யாருக்கும் ஜாமீன் போட்டுறாதீங்க, அதனால் உங்களுக்கு பகை வரும். அதே மாதிரி வியாபார தொடர்பில் இருக்கக்கூடிய நிறைய ரிஷபராசி நண்பர்கள் தயவு செய்து இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப்போட கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வரவு செலவு கணக்கு பொறுமையாக உட்காந்து பேசி பாருங்கள். ஏதாவது பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தால் பொறுமையாக நிதானமாக சமாளித்து போயிருங்க, விட்டு கொடுத்து போயிருங்க. இல்லைன்னா அது ஒரு சண்டை சச்சரவுகள் பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் 12ஆம் அதிபதி. தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது நமக்கு வரும். தேவையில்லாமல் ஒரு இடத்துக்கு பயணமாகிறது, தேவையில்லாமல் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக போவோம், அது சக்ஸஸ் ஆகாது. அப்போ இந்த 44 நாட்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்கள் இந்த பயணங்களெல்லாம் நிறைய ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு அலைச்சல் திருச்சலாக இருக்கும். அதனால் உடல் சோர்வு, மனசோர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் நிம்மதியான உறக்கம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரிஷபராசி நண்பர்கள். இதில் வயசு அதிகமாக இருக்கக்கூடிய 55 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்கள். ட்ரீட்மெண்ட்டு சரியாக பார்த்து எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, உடல் உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது வயிறு செரிமானம் சம்பந்தப்பட்ட இடங்கள் அப்படிங்கிறனால அதில் ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதுக்கப்புறம் வேலைகளில் ரொம்ப ஒரு கடினமான வேலைப்பளு இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். அந்த வேலை எப்படா முடிக்கிறது, வேலையே முடிய மாட்டேங்குதே, இழுத்துக்கிட்டே போதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனசில் ஒரு கவலை இருக்கும். அப்போ இழுபறியான சூழ்நிலை இருக்கும் வேலைகளில். அப்போ அந்த வேலைகளை சீக்கிரமாக முடிக்க முடியாது.
இதனாலேயே நம்ம ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது தப்பு. அந்த வேலையை நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி இந்த 44 நாட்கள் ஒரு வாக்கு கொடுத்துறாதீங்க. அந்த வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை செய்ய முடியாத கட்டத்திலெல்லாம் போயிடும். அதே மாதிரி நான் ஒரு விஷயத்தை செஞ்சு தாரேன்னு சொல்லி இந்த பண பரிவர்த்தனை கொடுக்கல் வாங்கல் ஏதோ ஒரு விஷயம் அதை நீங்கள் தயவு செய்து வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறாதீங்க. அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் வந்துடும். இந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல பகைஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அவர் உங்கள் ராசியை தான் பார்ப்பார். உங்கள் ராசியை தான் பார்ப்பார் 8ஆம் பார்வையாக. அப்போ என்ன நடக்கும்? உங்களுக்கு பிரச்சனை தான். உங்களுக்கு ரொம்ப டென்ஷன், மன அழுத்தம் எக்கச்சக்கமாக இருக்கும். நிம்மதி குறைபாடு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை உங்கள் 12ஆம் இடத்தை தான் பார்ப்பார். தேவையில்லாமல் வீணாக வெளியில் போகிறது வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிற வேண்டாம். தேவை இருந்தால் போங்க. ஒரு கோயில் குளத்துக்கு போங்க, தாராளமாக போகலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கே அதிகமான போக்குவரத்து வைக்கணுமோ ஆன்மீக ஸ்தலங்களுக்குத்தான் நீங்கள் போயிட்டு வரணும். தயவுசெய்து ரிஷபராசி நண்பர்கள், இந்த 44 நாட்கள் செவ்வாய் 6இல் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. பக்தியில் ரொம்ப ஈடுபாடோடு இருங்க. அமைதி தியானம் மேற்கொள்ளுங்க. மனசை கொஞ்சம் அலட்டிக்கிறாமல் வச்சுக்கோங்க. தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு மனசுக்குள்ளே குழப்பாதீங்க. அப்படி குழப்புனீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த 12ஆம் இடம். நிம்மதியை கெடுப்பார், தூக்கத்தை கெடுப்பார். தூக்கத்தையே வர வைக்க விட மாட்டார். படுத்தா எப்போ தூங்குறோம்னே தெரியாது. அப்படியே கண்களெல்லாம் ஒரு எரிச்சலாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது ஒரு பிரச்சனையை கொடுத்துருவார். அவர் பார்க்கக்கூடிய 4ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது அவருக்கான உச்ச வீடு. 4ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் உச்ச வீடு. அப்போ அது என்னது? தந்தை ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் செவ்வாய் பார்க்கின்ற பொழுது என்ன ஆகும்? கொஞ்சம் அப்பா மகன் உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும். தயவுசெய்து கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா கோபம் அப்படிங்கிறது அதிகமாக வரும். அதாவது அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் கேட்காம இருக்குது, நீங்கள் சொன்னால் அவங்க கேட்காம இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு இது போய்கிட்டுருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட சொத்து பத்து சமாச்சாரங்கள் அதை பற்றி பேசுகிறது, இதை பற்றி பேசுகிறது, என்ன பேசினாலும் இந்த 44 நாட்கள் அப்படிங்கிறது அவங்க உங்களுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. எதிரும் புதிருமாகவே போய்கிட்டே இருப்பாங்க. அதனுடைய தாக்கம் நான் 14ஆம் தேதிக்கு மேலேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இருந்தே அந்த தாக்கம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செவ்வாய் அப்படிங்கிறது கொடுக்குறார் ஐயா. அதனால் 7ஆம் அதிபதி 6இல் வந்தால் கணவன் மனைவி உறவு, நண்பர்களுக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க. தோழர்களுக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. எந்த ஒரு வாக்குவாதமும் தேவையில்லை. சண்டை சச்சரவுகளை தவிர்த்து விடுங்கள். பண பரிவர்த்தனை கொடுக்கல் வாங்கல் தயவு செய்து வைக்க வேண்டாம். அதையும் கொஞ்சம் தவிர்த்து விடுங்க. அத்தியாவசியம் தவிர்க்கவே முடியலைன்னா கரெக்டாக டாக்குமெண்ட் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அவங்களால முடியும்னா நீங்கள் போய் உதவி செய்யுங்க. அவங்களால திருப்பி கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சால் போய் உதவி செய்யுங்க. தயவு செய்து தெரியாமல் செஞ்சு விட்டு நீங்கள் ஒரு வீணான சண்டை சச்சரவுகளுக்கு ஆளாக வேண்டாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு இந்த பயணங்களால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் நிச்சயமாக உண்டு. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. மற்றபடி சொத்து பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இந்த பங்காளிகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வர்றது. ஏன்னா பங்காளிகள் தானம்ன்றது 7, அது 6இல் இருந்தால் இப்படியான ஒரு பிரச்சனை வரும். அதனால் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் அது அனுசரித்து விட்டு கொடுத்து போயிருங்க. புதுசாக திருமணமாகி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவுகள் வர்றது, அவங்களால கொஞ்சம் மன நிம்மதி ஆகிறது, கொஞ்சம் வீணான தேவையில்லாத சண்டை சச்சரவு வர்ற மாதிரியான ஒரு விரக்தி மனப்பான்மை நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்கு ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கின்றது. அதை பார்த்து கொஞ்சம் அனுசரித்து இருந்துக்கங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் அண்ட் கேது இணைவாங்க இந்த 44 நாட்களுக்குள்ளே. அப்போ சுக்கிரன் கேது இணைச்சுன்னா கொஞ்சம் சுகபோகங்களை எல்லாம் கொஞ்சம் தடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அதனால் நம்ம ஒன்று சொன்னால் ஆப்போசிட் உடனே பேசுவாங்க. எல்லா விஷயத்துலையுமே ஒரு விரக்தி மனப்பான்மை வந்துடும். ஒரு விரக்தியான சூழ்நிலை வந்துடும். ஒரு பற்றற்ற சூழ்நிலைக்கு ஆளாயிரும். எதுவுமே தேவையில்லை, ஆளை விட்டால் போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், எங்கேயாவது போயிடலாமான்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். பிடித்தமானவங்கள்ட்ட கூட கொஞ்சம் விலகி இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதுவும் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வருமானம் அப்படிங்கிறது எப்போவுமே சிறப்பாக தான் இருக்கும். அதில் ஒரு குறையும் கிடையாது. ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் ஜீவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தொழிலில் ஒரு
ஒரு நஷ்டம் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக சந்திக்க மாட்டோம். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு அப்படிங்கிற போது, இந்த குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்ய மாட்டார், பார்க்குற இடத்துக்கு நன்மைகளை கொடுப்பாருன்ற மாதிரி. அதனால தான் ரிஷபராசி யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க. வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? எப்படினாலும் அவங்க சொன்ன மாதிரி நடக்கணுமேன்னு சொல்லி நம்ம ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாகிருவோம். ஏமாற்றங்களை சந்திச்சிருவோம். அதோட கொடுத்த பணத்தை வாங்குற கூட ரொம்ப கஷ்டமாயிரும். அது ஏமாற்றங்கள் வந்துடும். 2 குரு என்றால் ஏமாற்றங்கள் அதிகம். நம்ம ஏமாந்துருவோம். அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. ஆனால் குரு பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் கொஞ்சம் அசிங்கம் அவமானங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்காது. மேக்சிமம் அசிங்க அவமானங்கள் வந்துடும் போய் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது குரு செவ்வாயை பார்க்கின்ற பொழுது நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் குரு பார்க்குறார் 5ஆம் இடத்தை. அப்போ செவ்வாயை பார்க்கின்ற பொழுது ஒரு மதிப்பு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கும். எதையுமே சரி செய்யக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுடைய பார்வையில் இருக்கும். அப்போ செவ்வாயினுடைய கோபதாபங்களை குறைச்சி சண்டை சச்சனை கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது எடுக்கிறது இதெல்லாமே குரு தான் செய்வார். ஏப்பா தேவையில்லாமல் ஒரு பெரிய மனுஷன் நமக்கு நியாயம் சொல்லுவார். ஏப்பா தேவையில்லாத வேலையெல்லாம் பேசி இப்படி பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து போகக்கூடாதா? அவர் பணம் வர வேண்டியது இருந்துச்சுன்னா அவர் கொடுக்குறதுக்கு தாமதமாகும்னு சொல்கிறாரு. அவர் சுச்சுவேஷன் சரியில்லை, கொஞ்சம் பொறுத்து வைங்க. இந்த மாதிரி இதுதான் குரு சரி செய்யக்கூடிய அமைப்பு. அவர் லாபாதிபதி. அதனால் பெரிய மனிதர்களால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயகரமான ஒரு சுச்சுவேஷன், அவங்களால அவங்க வாக்கை கேட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். சரிங்களா? பொது இடங்களில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக உங்கள் மேலே இருக்கும். அது கண்டிப்பாக எல்லோரும் கொடுப்பாங்க. இந்த ரிஷபராசியை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டத்தில் அரசியல் துறையில் போகக்கூடியவங்களுக்கு பல எதிர்ப்புகளையும் தாண்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் இருக்கும். எதிர்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கும் ஐயா. கடுமையாக போராடித்தான் நீங்கள் அந்த இடத்துல போய் உட்கார முடியும். ஒரு 44 நாட்கள் முக்கியமான பரிமாற்றங்களெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து வச்சுக்கோங்க. ரகசிய பேச்சுகளெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து வச்சுக்கோங்க. யாரும் இருக்கிறது வரை பேச வேண்டிய அவசியம். உங்களுக்கான பேச்சுகள் உங்களை சம்மந்தப்பட்ட உயிருக்குறான உங்கள் மத்தியில் மட்டும் பேசிக்கோங்க. தேவையில்லாத 3ஆம் நபர்கள் இருக்கின்ற பொழுது அந்த பரிமாற்றங்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் எதுவுமே வச்சுக்கிறாங்க. அதனால் பிரச்சனைகள் நிறைய வரும். எந்த துறையில் இருந்தாலும் உங்கள் தொழில் ரகசியங்களை தயவுசெய்து வியாபார ரகசியங்களை அடுத்தவங்ககிட்ட பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னாலே அதை கூட அவங்க என்ன நினைப்பாங்க, கெடுக்கிறதுக்கான வழிகளை உருவாக்கி விட்ருவாங்க. இப்படியெல்லாம் நடக்கும். ஏற்கனவே ரிஷபராசிக்கு நிறைய அடுத்தவங்க கண்டுபடுறது பொறாமப்படுறது நிறைய இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கவனமாக இருந்துக்குங்க. உங்களை பொறுத்த மட்டும் சனி பகவான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 44 நாட்களில் உங்களுக்கு சூரியன் புதன் 5ல் இருப்பாங்க. 5ஆம் இடம் புதன் 5ல் இருந்து அவர் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பார். நிறைய ரிஷபராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு காலி மனை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். அதேமாதிரி இந்த சூரியன் சனி பார்ப்பது அப்படிங்கிறது வீட்டில் தந்தை மகன்களுக்குள்ள உறவுகள் பாதிக்கும் அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்துப்பாங்க. தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு நல்ல ஆதாயகரம் இருக்குது. விவசாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஆதாயமெல்லாம் உண்டு. ரிஷபராசி நண்பர்களை பொறுத்தமட்டும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தொழில் நல்லா ஓடும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தெரிஞ்சவங்களுக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கி எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகவே போயிட்டுருக்கும். வருமானம் வந்து கூட நிம்மதி இல்லாத ஒரு தன்மை இருக்கும். இதையெல்லாம் சரி செய்கிறதுக்கு தான் நீ கண்டிப்பாக ஆன்மீக ஸ்தலங்களுக்கு கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். தயவுசெய்து பக்தி மார்க்கத்தை கையில் எடுத்தால் இந்த 44 நாட்கள் நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய கஷ்டத்தெல்லாம் சமாளித்து மீண்டும் வெளியே வரலாம், நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இது செவ்வாயினால் ஏற்படக்கூடிய அமைப்பு. உங்கள் சுய ஜாதகங்களில் செவ்வாய் யோகாதிபதியாக வந்து அவர் 6ல் வர்றாருன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு வச்சுக்கலாம். நாம யோகம் கருணத்தின் அடிப்படையில் பார்த்துக்குங்க. மற்றபடி இந்த சொல்லப்பட்ட பலன் இதுதான் உண்மையாகவே இந்த 44 நாட்களில் உங்களுக்கு நடக்கும் நண்பர்களே. மிக்க நன்றி.